பெருமான் ஒரு சூலத்தை ஏந்தியவராக இருக்கிறார். இந்த மூவிலை சூலம் என்பதனுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்கிற போது அதனுடைய வடிவம் பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவத்தை குறிக்கின்ற ஒரு தாள் அது தாங்கி இருக்கிறது. பிரணவம் என்பது அது ஓங்காரத்தை குறிப்பது என்பது நமக்கு தெரியும். அது எவ்வாறு என்று கேட்கிற பொழுது பெருமான் அங்கே தன்னுடைய சிவசக்தியை கொண்டு இந்த சுத்த மாயையை அவர் இயக்குகிறார். தொடக்கம் அதுதான். நம்ம ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திலேயும் அதுதான். இந்த உலகமானது பிரபஞ்சம் தோன்றுகிறது எப்படின்னு சொல்லுகிற பொழுது அதற்கான ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செய்கிற பொழுது பிக் பேங் அப்படின்லாம் எதோ சொல்லுகிறார். முதல்ல அந்த ஒரு ஆற்றலில் இருந்து அந்த உலகை படைக்க வேண்டும், பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்கிற பொழுது அதனை ட்ரிகர் பண்ணி அதனை இயக்குகிற பொழுது, எதையும் இயக்குகிற பொழுது சுழல ஆரம்பிக்கும். அப்படிதான் விஞ்ஞானமும் சொல்லுது. சுழல்கிற பொழுது ஒரு வட்ட வடிவமான ஒன்று தோன்றுகிறது. அதற்கு பெயர் தான் விந்து என்று அதனை குறிப்பிடுகிறார். அதிலிருந்து ஒலி வடிவமாக நாதம் தோன்றுகிறது. வட்ட வடிவமான அந்த விந்தும் இந்த ஒலி வடிவமான அந்த வரி வடிவத்தில் நாதமும் வருகிறது. எனவே இந்த விந்தும் இந்த நாதம் இது இரண்டும் சேர்ந்தது தான் பிரணவம். இதுதான் இந்த ஓங்கிற ரெண்டும் சேர்ந்ததுன்னா அந்த ஒலியானது ஓ என்கிற ஒலியானது தோன்றுகிறது. இதை கொண்டுதான் அதை கையிலே ஏந்தி கொள்ளுகிறார் என்று சொன்னால் பிரணவத்தை கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை தொடங்கி வைக்கின்றார். இந்த தொடங்கி வைக்கிற செய்தியை சொல்லுகிறார். அதனால ஒரு தாள் என்று சொல்லுவது பிரணவத்தை. அப்ப அந்த விந்து நாதம் இருக்கிறதே அதுதான் பிரணவம். அந்த ஒலி கூட்டு ஒலியாக ஒலிக்கிறது. அப்படி ஒலிக்கிற அந்த நாதமும் விந்தும் சேர்ந்து ஒலிக்கிற அந்த விந்துனால வருகிற நாதம், அந்த ஒலிதான் ஓ என்ற அடிப்படை ஒலியாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. எல்லா சப்தங்களும் அடங்கி போகிற பொழுது ஒலிக்கின்ற ஒலி அந்த ஒலி தான். அதை நீங்கள் பலமுறை அதை பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஒலி பிரித்தால் 3 ஒலிகள் வருகின்றன. ஒன்று அகரம், இன்னொன்று உகரம், இன்னொன்று மகரம். எனவே அந்த ஒலியை கொண்டு படைத்தல், காத்தல், ஒடுக்குதலை செய்கின்றார் என்பதுதான் அந்த 3 ஒலிகளாக அவற்றை பிரித்து அகர உகர மகரமாக அது சொல்லப்பெறுகிறது. எனவே இவ்வளவு பெரிய உண்மையாக இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் என்று சொல்லக்கூடியதனுடைய தண்டாக விளங்குவது பிரணவம். அது மிக கூர்மையாக இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பையும் காத்தலையும் ஒடுக்குதலையும் அது 3ஐயும் செய்கிறது.